श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 56 ராம லக்ஷ்மணர் நகர் ஊர்வலம். லக்ஷ்மண சுவாமி உள்ளத்தில் ஒரு பேராவல். மிதிலா நகரை சுற்றி பார்க்க வேண்டும். ஆனால் பிரபுவிடம் பயம், முனிவரிடம் தயக்கம். வெளிப்படையாகச் சொல்லாமல் மனதிற்குள் குதூகலம் அடைந்தார். அந்தர்யாமியான ஸ்ரீராமன் இளையவனின் மனக்கிடக்கையை அறிந்தார். அவருக்கு பக்தர்பால் பரிவு உள்ளத்தில் பெருகியது. அவர் குருவிடம் சென்று பேச அனுமதி பெற்று மிகவும் பணிவுடன் கூச்சத்தினால் புன்னகை புரிந்து கொண்டே கூறினார், ஐயா, லக்ஷ்மணன் நகரத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறான். ஆனால் தங்களிடம் பயத்தினாலும் தயக்கத்தினாலும் விருப்பத்தை வெளிப்படுத்தவில்லை. தங்கள் அனுமதி பெற்றேனேயானால் நான் இவனுக்கு நகரத்தை காண்பித்து விரைவில் அழைத்து வந்து விடுகிறேன். இதை கேட்டு முனிவர் கோமான் அன்புடன் கூறினார், ராமா, நீ ஏன் நீதியை, தர்மத்தை காக்காமல் இருப்பாய்? அப்பனே, நீ தர்மத்தின் கட்டுப்பாட்டை காப்பவன் அல்லவா? மேலும் அன்புக்கு கட்டுப்பட்டு அடியார்களுக்கு இன்பம் அளிப்பவன். ஆனந்தத்தின் உறைவிடங்களான சகோதரர்கள் நீங்கள் இருவரும் சென்று நகரத்தை கண்டு வாருங்கள். உங்களுடைய தெய்வீக முகத்தை கண்ணார கண்டு நகர மக்கள் எல்லோரும் கண்பெற்ற பயன் பெறட்டும். உலகம் அனைத்தின் கண்களுக்கும் ஆனந்தம் அளிக்கின்ற சகோதரர் இருவரும் முனிவருடைய திருவடி தாமரைகளில் வணங்கி கிளம்பினார்கள். சிறுவர்கள் கூட்டம் இவர்களின் பொலிவை கண்டு ஒட்டி கொண்டு விட்டது. அவர்களுடைய உள்ளங்களும் கொள்ளை போய்விட்டன. இடுப்பில் பீதாம்பர ஆடை, மார்பில் உத்தரீயம், பூநூல் முறையில் குறுக்கே கட்டப்பட்டிருந்தது. கைகளில் அழகான வில்லும் அம்பும் லாவகமாக விளங்கின. பசுமையும் மஞ்சளுமான மேனிகளுக்கு பொருத்தமாக மார்பில் சந்தனம் பூசப்பட்டிருந்தது. அப்படி அந்த ஜோடி மனம் கவர்ந்தது. சிங்கம் போல கழுத்தின் பின்புறம் அகன்றிருந்தது. நீண்ட கைகள், பரந்த மார்பில் மிக அழகான யானை முத்துக்களின் மாலை, சிவந்த தாமரை போன்ற அழகான கண்கள், 3 விதமான தாபங்களை விளக்குகின்ற சந்திரன் போன்ற முகம், காதுகளில் தங்கத்தினால் ஆன பூக்கள் போன்ற காதணிகள் பளிச்சென்று மின்னின. பார்க்கின்றவர்கள் மனதை கவர்ந்தன. அவர்களின் பார்வையே மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. புருவங்கள் சிறு வண்டுகள் போல, நெற்றியின் திலகத்தின் வளையங்கள் அவ்வளவு அழகு. இதோ அழகு இதுதான் என்று முத்திரை வைத்தாற்போல் இருந்தன. தலையில் அழகாக மின்னுகிற தொப்பிகள், கருகருவென்று சுருண்ட கேசங்கள். இரு சகோதரர்களின் கால்நகம் முதல் தலை முடிவரை ஒரே அழகு மட்டும்தான். அழகு எல்லாம் எங்கு எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைந்திருந்தது. இரு ராஜகுமாரர்களும் நகரம் பார்க்க வருகிறார்கள். இந்த செய்தி தெரிந்தவுடன் எல்லோரும் வீட்டு வேலை எல்லாம் விட்டுவிட்டு திறந்து கிடக்கும் கஜானாவை கொள்ளையடிக்கும் ஏழை மக்கள் போல ஓடோடி வந்தனர். இயல்பான அழகு மிளிரும் சகோதரர் இருவரையும் கண்டு மக்கள் கண்பெற்ற பயன் பெற்றோம் என மகிழ்ந்தனர். இளம் பெண்கள் வீட்டுச் சாளரங்களில் கண்களை பதித்து பேரன்புடன் ராமன் அழகை பருகிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தமக்குள்ளே அன்புடன் பேசிக்கொண்டனர். தோழி, இவர்கள் கோடி மன்மதர்களின் பொலிவை வெற்றி கொள்வார்கள். தேவர்கள், மனிதர்கள், அரக்கர்கள், நாகர்கள், முனிவர்கள் எவரிடமும் இந்த அழகு கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. விஷ்ணுவுக்கோ 4 கைகள், பிரம்மாவுக்கோ 4 முகங்கள், சிவபெருமானுக்கோ பயங்கர வேஷம், 5 தலைகள். ஆகவே அவர்கள் இணையாக மாட்டார்கள். தோழி, மற்ற தேவர் எவரும் ஒரு உவமையாக கூறும்படியாக கூட
சற்றும் இவ்வளவு அழகு பெறவில்லை. இளம் வயதில் அழகின் பெட்டகம், பசுமையும் மஞ்சளுமாக ஆனந்த நிறைவிடமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு அவயவமும் கோடி கோடி மன்மதர்களுடைய அழகை பலி கொள்கின்றன. தோழி, இந்த அழகைக் கண்டு மோகிக்காத உடல் படைத்தவர் எவர் இருக்க முடியும்? அப்பொழுது இன்னொரு தோழி உவகையுடன் இனிய குரலில் கூறினாள், புத்திசாலி பெண்ணே, நான் கேள்விப்பட்டதை நீ கேட்டுக்கொள். இவர்கள் இருவரும் தசரத ராஜகுமாரர்களாம். இளம் அன்னப்பறவை போன்ற ஜோடிகளாம். இவர்கள் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பாற்றியவர்களாம். இவர்கள் போர்க்களத்தில் அரக்கர்களை கொன்றுவிட்டார்களாம். அதோ பசுமை நிறத்தோடு அழகிய தாமரை கண்களுடன் ஆனந்த நிறைவிடமாக வில்லும் அம்பும் கையிலேந்தி நிற்கிறாரே, அவர் கோசலை பிள்ளையாம். ராமன் என்று பெயராம். மாரீச்சன், சுபாகு இவர்களின் மதத்தை அழித்தவராம். அதோ மஞ்சளாக இளமையாக அழகாக வரிந்து கட்டிக்கொண்டு கையில் வில்லும் அம்பும் ஏந்தி ராமனுக்கு பின்னால் செல்கிறாரே, அவர் ராமனுக்கு தம்பியாம். லக்ஷ்மணன் என்று பெயராம். கேளடி தோழி, அவருடைய தாயார் சுமித்திரையாம். சகோதரர் இருவரும் அந்தணருக்கு ஒரு காரியம் முடித்து கொடுத்துவிட்டு வழியில் கௌதவர் மனைவி அகலிகையையும் கரையேற்றினாராம். இங்கே வில் யாகம் பார்க்க வந்திருக்கிறார்களாம். இதை கேட்டு பெண்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ராமனுடைய பொலிவு கண்டு ஒரு பெண் கூறினாள், இந்த வரந்தான் ஜானகிக்கு தக்கவன். தோழி, அரசர் இவரை பார்த்துவிட்டால் பந்தயத்தை கைவிட்டு பிடிவாதமாக இவருக்கே ஜானகியை திருமணம் செய்து வைத்து விடுவார். மற்றொருத்தி சொன்னால், அரசர் இவரை தெரிந்து கொண்டு விட்டார். முனிவரோடு சேர்த்து இவரையும் கொண்டாடியிருக்கிறார். ஆயினும் தோழி, அரசர் தன் பந்தயத்தை விடமாட்டார். அவர் தலைவிதிக்கு வசப்பட்டு அசட்டுத்தனமான பந்தயத்தில் பிடிவாதம் பிடிப்பார். அது விடாது. இன்னொருத்தி சொன்னால், பிரம்மா நல்லவர்தானாம். அவர் எல்லோருக்கும் தக்கபடி பயனளிப்பவராம். இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் ஜானகிக்கு இதே வரந்தான் அமையும் தோழி, இதில் சந்தேகமே இல்லை. ஏதோ தெய்வ சகாயத்தால் இப்படி சம்பந்தம் நேருமானால் யாவரும் கடமை செய்தவர் ஆவர். தோழி, எனக்கு இப்படி ஒரு பேராவல். ஒரு கால் இவர்கள் இதற்காகவே வந்திருக்கிறார்களோ? தோழியே கேள், இப்படி இல்லாவிட்டால் நமக்கு இவர்கள் தரிசனம் கிடைத்திருக்காது. நம்மிடம் முன் செய்த புண்ணியங்கள் நிறைய இருந்ததால் இந்த சம்பந்தம் நிச்சயமாக நடைபெறும். மற்றொருத்தி சொன்னால், தோழி, நீ சொல்வதெல்லாம் சரி. இந்த திருமணம்தான் எல்லோருக்கும் உகந்தது. இன்னொருத்தி கூறினால், சங்கரருடைய வில்லோ கடினமானது. இந்த பசுமை பாலகனோ மென்மையான குழந்தை திருமேனி. புத்திசாலி பெண்ணே, இது பொருந்தாதே. இதை கேட்டு மற்ற ஒருத்தி இனிய மொழியில் சொன்னால், தோழி, இவரை பற்றி யார் யாரோ இப்படி கூட கூறுகிறார்கள். பார்த்தால் சிறுவன்தான், ஆயினும் பிரபாவம் பெரிது. எவருடைய திருவடி தாமரை தூசிப்பட்டு அகலிகை கரையேறினாலோ, எவ்வளவு பெரிய பாபம் செய்திருந்தாள் அவள். அவர் சிவன் வில்லை நாணேற்றாமல் இருப்பாரா? இந்த நம்பிக்கையை மறந்து கூட நாம் இழக்கக்கூடாது. எந்த பிரம்மதேவர் சீதையை திறமையுடன் படைத்தாரோ அவர்தான் நன்கு ஆலோசித்து இந்த ஷியாமல வரனையும் படைத்திருக்கிறார். அவளுடைய இந்த மொழி கேட்டு அனைவரும் மகிழ்ந்தனர். இனிய குரலில் கூவினார்கள், அப்படியே ஆகட்டும். அழகிய முகம் கண்கள் படைத்த பெண்மணிகளின் கூட்டத்தில் ஒவ்வொருத்தியும் மகிழ்ந்து பூமாரி பெய்தனர். எங்கெங்கு சகோதரர் இருவரும் சென்றனரோ ஆங்காங்கு பரமானந்தம்தான். சகோதரர் இருவரும் நகரின் கிழக்கு புறம் சென்றனர். அங்குதான் வில் யாகத்திற்காக மேடை தயாரிக்கப்பட்டிருந்தது. மிகுந்த நீளம் அகலம் கொண்ட அழகான கொட்டகையில் கணக்குப்படி தடுப்புகள், அழகான தூயதான மேடைகள்,
அமைக்கப்பட்டிருந்தன. 4 ஓரங்களிலும் அரசர்கள் எங்கு அமர்வார்களோ அங்கெல்லாம் தங்கத்தினாலான உயர்ந்த மஞ்சங்கள், அவற்றின் பின்னே அடுத்து 4 புறமும் வேறு மஞ்சங்கள் வட்டமாக அமைந்திருந்தன. அவை அழகாக இருந்தன. அது கொஞ்சம் உயரமாக இருந்தது. எல்லாவிதத்திலும் அழகாக இருந்தது. அங்கு சென்று நகர மக்கள் அமர்வார்கள். அவற்றிற்கு அருகே விசாலமான அழகான மேடைகள் பல வண்ணங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு தங்கள் குலத்திற்கு ஏற்றவார்கள் பெண்கள் உட்கார்ந்து பார்ப்பார்கள். நகரத்து பையன்கள் இனிய மொழிகளில் ஆர்வத்துடன் ராமனுக்கு யாக சாலையின் அமைப்பை எடுத்து விளக்கிக் கொண்டு காண்பித்தார்கள். எல்லா பையன்களும் இந்த வியாஜமாக பிரேமைக்கு வசப்பட்டு ராமனுடைய திருமேனியின் அங்கங்களை தீண்டி மெய் சிலிர்த்தனர். 2 சகோதரர்களையும் பார்க்க பார்க்க அவர்கள் உள்ளங்களில் எல்லையில்லா உவகை பூரித்தது. சிறுவர்கள் பிரேமைக்கு வசப்பட்டு விட்டார்கள் என்றறிந்து ஸ்ரீராமனும் அந்தந்த பகுதிகளை கொண்டாடினார். சிறுவர்களுக்கு மேலும் உற்சாகம் மூண்டது. அவர்கள் தமது விருப்பப்படி ராமனை அழைக்க ஆரம்பித்தனர். யார் கூப்பிட்டாலும் அவர் அருகே சென்றார்கள் ராம லக்ஷ்மணர்கள். மென்மையான இனிமையான மனம் கவர்கின்ற மொழிகளால் ராமன் தன் தம்பிக்கு யாகசாலை அமைப்பையெல்லாம் காண்பித்தார். எவருடைய ஆணை ஏற்று மாயை கண்ணிமைக்கும் நேரத்தில் பல பிரம்மாண்டங்களை படைத்ததோ, ஏழைகளுக்கு தயை புரிகின்ற அதே ஸ்ரீராமன் பக்தியின் காரணமாக வில்யாக சாலையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்விதம் எல்லா வேடிக்கைகளையும் பார்த்துவிட்டு நேரமாகிவிட்டதே என்று அறிந்தார். உள்ளத்தில் அச்சத்துடன் குருநாதரிடம் வந்தார். எவரிடம் பயத்தினால் பயத்திற்கே பயம் ஏற்படுமோ அதே பிரபு பக்தியின் பெருமையை நிரூபிக்கிறார். அந்த மகா பிரபு கூட பக்தரிடம் பயப்படுவதாக நடித்து காட்டுகிறார். அவர் மென்மையான இனிமையான அழகான மொழிகள் பேசி சிறுவர்களுக்கு வற்புறுத்தி விடை கொடுத்தார். பிறகு பயம், பிரேமை, பணிவு, கூச்சம் கொண்டு சகோதரர் இருவரும் குருநாதரின் திருவடி தாமரைகளில் வணங்கி அவர் அனுமதித்தவுடன் அமர்ந்தனர். இரவு புகும்போது முனிவர் ஆணையிட்டார். அனைவரும் சந்தியாவந்தனம் செய்தனர். பிறகு பழைய கதைகளையும் இதிகாசங்களையும் சொல்லிக்கொண்டே இரவு 2 யாமங்கள் கடந்தன. பிறகு முனிவர் சென்று படுத்துக்கொண்டார். 2 சகோதரர்களும் அவருடைய கால்களை பிடித்துவிட்டனர். எவருடைய திருவடி தாமரைகளுக்காக வைராகியம் முற்றிய பெரியோர்கள் பலவிதமான ஜபங்கள் யோகங்கள் செய்கிறார்களோ அதே 2 சகோதரர்களும் பக்திக்கு வசப்பட்டு பேரன்புடன் குருவின் திருவடி தாமரைகளை பிடித்து விடுகிறார்கள். மீண்டும் குருநாதர் ஆணையிட்ட பிறகு ரகுநாதர் சென்று உறங்கினார். ஸ்ரீராமன் திருவடிகளை மார்பில் போட்டுக்கொண்டு லக்ஷ்மணன் நோகுமோ என்ற அச்சத்துடனும் பிரேமையுடனும் பிடித்துவிட்டு பரம சுகத்தை அளித்தார். பிரபு மீண்டும் மீண்டும் கூறினார், அப்பனே தூங்கப்பா. அப்பொழுது லக்ஷ்மண சுவாமி பிரபுவின் சரண கமலங்களை தியானித்து கொண்டே படுத்துக்கொண்டார். இரவு கழிந்ததும் சேவல் குரல் காதில் கேட்டு லக்ஷ்மண சுவாமி எழுந்தார். ஜகத்துக்கு அதிபதியான அறிஞரான ஸ்ரீராமன் குருவிற்கு முன்பே எழுந்துவிட்டார்.